திருவள்ளூர் அருகே 2 வெவ்வேறு ஊராட்சிகளில் ஒரு கிராமம் இணைந்திருப்பதால் அங்கு வசிக்கும் மக்கள் அரசின் எந்த ஒரு பலன்களையும் பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்துள்ளது மேட்டுப்பாளையம் என்ற இந்த அழகிய கிராமம். இங்கு குழந்தைகள், இளைஞர்கள் என சுமார் 2000 பேர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தின் விநாயகர் கோயில் தெருவில் உள்ள 150 குடியிருப்புகள் தோமூர் ஊராட்சியிலும், கொல்லாபுரி அம்மன் கோயில் தெருவில் உள்ள 250 குடியிருப்புகள் சென்றன்பாளையம் ஊராட்சியிலும் இணைக்கப்பட்டிருப்பது அங்கு வசிக்கும் மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 2 பஞ்சாயத்துலயும் எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகள் நாங்க இன்னொரு ஊரை தேடி போக வேண்டியதா இருக்கு. தோம்பூர்ல இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து தோம்பூருக்கும், மேட்டுப்பாளையத்துல இருந்து சென்றாம்பாளையம் 2 பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரா மாதிரி இருக்கு. வாக்களிக்கிறதுக்கு போகும்போதும் நாங்க இங்க இருந்து போறதுக்கு எங்களுக்கு வண்டி வச்சு அந்த மாதிரி தான் கூப்பிட்டு போறாங்க. நாங்க தனியாளா போய் அங்க வாக்களிச்சுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு சேஃப்டியா இல்லை. அங்க ஒரே கிராமத்தில் வாழும் மக்களின் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை போன்ற ஆவணங்களில் உள்ள 2 வெவ்வேறு ஊராட்சி முகவரிகளும் அவர்களுக்கு பெரும் சிக்கலாக உள்ளது. அடிப்படை வசதிகள், அரசு நலத்திட்ட உதவிகள் பெறவும் திட்டங்களை செயல்படுத்தவும் முடியாமல் அதிகாரிகள் குழப்பமடைந்திருப்பதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். ஒரு பணம் இருக்கவோ எல்லாமே எனக்கு சிரமமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு வருமான சான்றிதழையும் இல்லாட்டி ஒரு ரேஷன் கார்டு இருந்து எல்லாமே எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாத்துலேயும் சென்ட்ரல் மலையும் இருக்குது, தோம்பூரும் இருக்குது. எங்களுக்கு எங்கே போனாலும் எங்கள் ஊரை வேறுபட்டு தான் இருக்குது. இது நிறைய பிரச்சனைலாம் இதால் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு திருவிழா பண்ணுறதுலேருந்து எல்லாமே மோஸ்ட்லி எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த பதிவு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், பதிவு பண்ணுற விஷயத்தில் கூட நாங்கள் விஓ நாடி போகணும்னு சொன்னால் தோமூர் சென்றாம்பாளையம் போகணும். இதனால் இந்த பதிவுலேயும் குழப்பம் வருதுங்க. புகார் கொடுக்க காவல் நிலையம் சென்றால் ஊராட்சி பிரச்சனையால் அலைக்கழிக்கப்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொன்னா, இந்த செண்டாம்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் இங்கே ஒரு வாய் தகராறு நடந்து, அது அப்படியே தோமூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அந்த பிள்ளையார் கோயில் தெருவில் போயிட்டு ஒரு கைகலப்பு ஏற்படுதுன்னு சொன்னா, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் எங்கே போகிறது, பாதிக்கப்பட்ட நபர் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்ற ஒரு பிரச்சனை எழுது. வெவ்வேறு ஊராட்சியில் கிராமம் இணைந்திருப்பதால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுவதாக கூறும் மக்கள் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும், ஆரம்ப சுகாதார மையம், சமுதாய கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். கொல்லாபுரி அம்மன் கோவில் தெருவானது சென்றாம்பாளையம் ஊராட்சிக்கும், விநாயகர் கோவில் தெரு தோமூர் ஊராட்சிக்கும் இணைந்திருப்பதால் முழுமையான அரசின் நலத்திட்ட உதவிகள் பெற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் இந்த மேட்டுப்பாளையம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அரசு உருவாக்கி தர வேண்டுமென மக்களானது கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சன் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் மு. லோகநாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.